ஹாய்! இன்னைக்கு எங்க வீட்ல சிகப்பு கவுனி இடியாப்பம் தான் செஞ்சிருந்தோம். ரொம்ப டேஸ்ட்டா இருந்தது. இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ஸோ, இதுக்காக நான் முன்னத்த நாளே சிகப்பு கவுனி 2 டம்ளர் ஊற வச்சுட்டேன். கூடவே கொஞ்சம் இட்லி அரிசியும் போட்டுக்கிட்டேன். இது நல்லா மார்னிங் ஊறிடும். நல்லா நீங்க வாஷ் பண்ணிட்டு, நல்லா மிக்ஸியில கிரைண்ட் பண்ணிட்டு, நார்மலா இட்லி ஊத்துற மாதிரி இட்லி பாத்திரத்தில ஊத்திக்கலாம். உப்பு கலந்து நான் ஃபர்ஸ்ட்டே ஊத்திட்டேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா, நல்லாவே வெந்து வந்தது. ஸோ, அதுக்கப்புறம் ஆறுனதுக்கு அப்புறமா அந்த இடியாப்ப உரல் இருக்கு இல்லைங்களா? அதில நம்ம இட்லி கட் பண்ணி போட்டு, நம்ம இடியாப்பம் மாரி பிழிஞ்சுக்கலாம். ஸோ, அப்படியே நீங்க தேங்காய் பால் வச்சு சாப்பிட்லாம். இது ரொம்ப டேஸ்ட்டாவும் இருக்கும். இல்லைன்னா நீங்க வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு தாளிச்சும் காரமாவும் சாப்பிட்லாம். ரொம்ப ஆனா ஹெல்தியான ரெசிபி. இத பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கேன்சர்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுது. அதோட கொலஸ்ட்ரால குறைக்குது. டயட் இருக்கிறவங்க அடிக்கடி இந்த சிகப்பு கவுனி சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்தியான ரெசிபி. ஸோ, அடிக்கடி இந்த மாதிரி சேர்த்திக்கும்போது நம்மளோட லைஃப் ஸ்டைலும் ரொம்ப ஹெல்தியாவே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ.